இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஓனர் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப நேரமாக நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்ல. அவர் அங்கே நம்ம கிராஸ் ஆகி வந்தோம், ஒரு வீட்டை உங்களுக்கு முன்னாடி காட்டியிருக்காங்க, அந்த வீடு தான். அந்த வீட்டில் அவர் இருந்தார். நம்ம அதை நோட்டீஸ் பண்ணல, அவர் சும்மா நம்ம வந்து ஒரு தலையை மட்டும் அப்படி அழைச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம இதை வந்து வீடியோ எடுக்கும்போது அவரே வந்து வாண்டடாக வந்து பேசினார். அவரும் வந்து இப்போ வந்து நியூ டைட்டில் தான் இருக்காராம். ஆனால் வந்து இங்கே வந்து இந்த இடம் வந்து அவங்களோட பாரம்பரிய நிலம் போல், அவங்க மூதாதையர்கள்லாம் இருந்து அப்படியே வச்சுருக்காங்க போல். அதை வந்து இவர் அங்கே இருக்கிறதுனால இதை பராமரிக்க முடியல. அதனால் வீடை வந்து இந்தமாரி பண்டிகை நாட்கள் அப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கடவுளை வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பியும் போயிடுவாங்க போல். அவ்வளோதான். அந்த ஒரு 2 நாள் 3 நாள் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க போல். அது ரொம்ப பழைய வீடாக. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ஏதாவது கேட்டோம், இல்லை ரொம்ப பழைய வீடு கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. சரி வேணான்னு விட்டோம். ஓகே. அதேமாதிரி இது வந்து கேட்டோம், இது அப்படின்னு. இது வந்து இவர் வந்து 12 லட்சம் சொல்கிறாருங்க. 12 லட்சம் என்டிடியா. அப்படின்னா நம்ம ஊரில் நல்லா பெருசாக வீடு கட்டிடலாமே, நம்ம ஊரில் அந்த காசு இருந்தால். நான் கீழே எவ்வளோன்னு போடுறேன், 12 லட்சம்னா 2.6 இன்ட்டு பண்ணிக்கங்களேன். அப்படின்னா நல்ல வீடாகவே நம்ம ஊர்லேயே கட்டிடலாம், நல்லா பெரிய வீடாகவே 2 அடுக்கு 3 அடுக்கு கூட கட்டிடலாம்னு நினைக்கிறேன் அந்த காசுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, ஓகே, இப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ட்ரெண்டியாக இருக்கும். வெளில வேறு எங்கேயாவது இடத்துக்குலாம் ஷிஃப்ட் ஆகிறோன்னு இருக்குன்னா நல்ல பெரிய நிலத்தில் இருக்கும். நம்ம இந்தியா மாரி லேண்ட்ஸ்கேப்புக்கு ஓகே. இங்கே தைவானுக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏ, இந்தியா அதுமாரி பெரிய பெரிய கண்ட்ரிக்கு நம்ம ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடம் மைக்ரேஷன் ஆகிறோம்னா இந்த வீடை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவுக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம். வேறு இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் ஹோம்ஸ், பழைய பாரம்பரிய வீடுகள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். போகுமா?